ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் மசாலா தோசை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள மாரி அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் செம டேஸ்ட்டான வெஜிடபிள் மசாலா தோசை வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். கூடவே ஒரு குத்து கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயத்தை பச்சை வாசனை போகிற வரை வதக்கினா போதும். வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் லைட்டாக வதக்கினா போதும். நம்ம இந்த காய்கறி எல்லாமே சேர்த்து வதக்க தான் போகிறோம். தக்காளியை வதக்கியாச்சு. இப்போ பெரிய சைஸ் குடமிளகாவில் பாதியை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். காய்கறியை சேர்த்துடலாம். குட்டி குட்டியாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீட்ரூட் 50 கிராம், கேரட் 50 கிராம், பட்டாணி இதில் பாதியை சேர்த்தா போதும். தேவைக்கு பொடி உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். காய்கறியை தண்ணி விட்டு வேக வைக்க போகிறதில்ல, நல்லா வதக்கிட்டு மசாலா பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட்டோட பச்சை வாசனைலாம் வதக்கும் போதே போயிடும். குழந்தைங்களுக்கெலாம் நிறைய பேருக்கு பீட்ரூட்னால் பிடிக்காது. இந்தமாரி மசாலாவாக பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டு இதில் சேர்ந்த மாதிரியே இருக்காது. மசாலாவோட டேஸ்ட்டு அந்தளவுக்கு செமையாக இருக்கும். காய்கறியை நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிடலாம். மசாலா சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் 300 கிராம் உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து எடுத்துடலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு அடி பிடிக்காமல் நல்லா கலந்து எடுத்துருங்க. கலந்து எடுக்கும்போது உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிளறும் போதே ஒரு பெரிய சைஸில் பட்டர் துண்டு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துடலாம். பட்டர் சேர்க்கும்போது நமக்கு இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்குலாம் துண்டு துண்டாக இல்லாமல் மசாலாவோட நல்லா கலந்து எடுத்தாச்சு. மசாலா ட்ரையாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துடலாம். கிளறும்போது தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்தா டேஸ்ட்டு மாறிடும். மொத்தமே ஒரு சின்ன கிளாஸ் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். மசாலா தளதளன்னு வரணுங்கிறதுக்காண்டி தான் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துருக்கோம். கிளறும் போதே உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்தாச்சு. மசாலா நல்லா தளதளன்னு வந்திருக்கு. மசாலா ரெடி ஆயிருச்சு. குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லித்தழையை ஒரு குத்து சேர்த்து நல்லா கலந்து எடுத்துடலாம். நல்லா கலந்து எடுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெஜிடபிள் மசாலா ரெடி. தோசை வத்தரலாம். அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுருக்கேன். கல் நல்லா சூடாயிருச்சு. லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு தோசை வார்த்திங்கன்னா கல்லில் ஒட்டாது. தோசை சுற்றுறதுக்கு நல்லா வரும். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். தோசைக்கு மேலே நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுறலாம். தோசை மேலே வெந்துருச்சு. இப்போ தோசை திருப்பி வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுறலாம். மாவாக இருக்கும்போது நீங்கள் தேய்ச்சிடக்கூடாது. இந்தமாரி லைட்டாக வெந்ததுக்கப்புறம் லைட்டாக தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ 2 ஸ்பூன் கார சட்னியை தோசைக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணிடலாம்.
கார சட்னி விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் மசாலாவை சேர்த்து, உங்களுக்கு மசாலா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாவையும் தோசையில் நல்லா அப்ளை பண்ணிடலாம். மசாலா அப்ளை பண்ணும்போது அடுப்பை மீடியமாக வச்சிடலாம். மசாலா நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை கொஞ்சமாக மேலே தூவிடலாம். நல்ல கிறிஸ்பியாக செம டேஸ்ட்டான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். தோசை எடுக்கும்போதும் கல்லில் ஒட்டாமல் நல்லா வருது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்லேயே செம்ம டேஸ்ட்டாக வெஜிடபிள் மசாலா தோசை ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலின் மற்ற ரெசிபியும் பாருங்கள். எல்லாமே உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.